வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியாக போகிற ரெட்ரோ டைட்டில் டீசர் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம சூரியன் நடிக்கிறாரு. ஸோ வித்த விஷயம் இதுக்கு நம்ம போயிடலாம். சவுண்ட் ஃபுல்லாக வச்சாச்சு. 1 2 3. யார் கட்டத்தில் இருக்கிறாரு? கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடித்தடி கட்டப்பதே திருத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் மாடி? டீசரை லிட்டரலி ஒரு டீசர். ஓகே, என்னால் ஸ்டில் நம்ப முடியல. இது ஒரு லவ் படம்ண்டு. ஓகே, எப்படி தெரியுமா இருக்கு? பக்கா ஆக்ஷன் படம். ஓகேயா? ஸோ இவரை திருத்துறதுக்கு பூஜா ஆயிடுச்சு வராங்க. அவங்களோட லெவ் மூலியமாக அவரை திருத்துறாங்க. நான் பேசுகிற பாஷை நல்லா இருக்கு. என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்கு சூர்யா அண்ணன் பேசுகிறதும். ஸோ இப்போ என்ன கதைனா, அண்ணன் லிட்ரலி அந்த கேங்ஸ்டரிசம்லேருந்து வெளியாகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. அப்போ தான் பூஜா ஆயிடுச்சு பார்க்குறாரு. அண்ட் தென் அந்த கயிறு கட்டும்போது பார்த்தீங்கன்னா வேறு கெட்டப்பில் இருக்காரு. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் பெருசாக அடி வாங்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமாகி காம்டவுன் ஆகணும், இதுக்கப்புறம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தில் கயிறை கட்டுறாங்க போல். பட் அதுக்கப்புறம் இவர் திருந்தினாரா இல்லையா, லவ் இவரை மாற்றினுச்சா இல்லையா, சூர்யா அவர் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறாரா இல்லையா, அவர் ஸ்டில் அதே கேங்ஸ்டராக தான் இருக்கிறாரா இல்லையா, இதுதான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கார்த்தி சுப்புராஜ் இந்த ஒரு சிம்பிளான ஒரு டோனில் படத்தை கொண்டு போக மாட்டார் மட்டும் நான் நம்புகிறேன். ரியலி ஹோப். ஏன்னா அவர் எப்படி பண்ணுறாருன்னா, அண்ணன் ஒரு படத்துலேயுமே ஒரு யூனிக்னஸை வச்சிடுறாரு. அது நல்லாவே ஒர்க் ஆகுது. படம் பார்க்குறது பொண்ணு ஆக்ஷனாக இருக்குது. ஆனால் அங்கே லெவ்வை கொண்டு வரும்போது எப்படி அது சிங்க் ஆக போகுது, அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா ஸ்டில் இந்த படத்துக்கு ஒரு வீடியோ இயக்குனார். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்காக இருந்துச்சு. நம்பவே முடியல லவ் படம்னு. அதுக்கு ஒரு இன்டர்வியூ லவ் படம்னு சொன்னாங்க. சரி, என்ன லவ் படம்ன்றாங்களே அப்படின்னு சொன்ன போது இங்கே பார்த்தா ஸ்டில் அது ஆக்ஷன் பேக்காக தான் இருக்குது.
ஸோ அதில் வந்து இப்போ அமரன் படம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது ஆர்மி படம், ஆர்மி பேஸ் படம், பயோபிக் படம்னு சொல்லி, ஆனால் அது லவ் தான் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி இந்த படமும் வந்து இது ஒரு கேங்ஸ்டர் படமாக வந்து லவ் தான் ஒரு பெரிய ரோல் பண்ண போதோ அப்படின்னு தோணுது. அண்ட் இது பக்கா நம்ம கார்த்தி சுப்ராஜ் பண்ணலாம். அந்த ஃபீல்டு, அந்த ஃபாண்ட்டு வந்தோடனே, அந்த ஃபாண்ட்டு, அந்த சவுண்டு, சந்தோஷ் நாயர் மியூசிக் எல்லாம் பக்கா. அது வந்து மேமன் கார்த்தி சுப்ராஜோட டச் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் தென் அந்த கேரக்டரைசேஷன்ஸ், அந்த ஒரு கேரக்டர் காட்டும் போது இவர் இவர் சோகமாக வந்து சிரித்து வாழலாம் சொல்லும் போது அதுக்கு டைரக்ட் கான்ட்ராக்ட்ஸாக வந்து அவரோட ஒப்பனன்லாம் வந்து சிரிக்கிறது, இதெல்லாம் பக்கா நம்ம கார்த்தி சுப்ராஜோட படம் தான். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. 2025 வெளியாக போகுது, சம்மர் வெளியாகுது. ஸோ நல்ல ஒரு கொமர்ஷியல் எலிமே கொண்ட படமாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சூர்யா அண்ணனுக்கு வந்து இது ஒரு பக்கா கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ரியலி கிவ் அ ஹோப். பெரிய ஹோப் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். அண்ட் ஒருவேளை சூர்யா ஃபேன் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாமா, ஸ்டாரி ப்ரிடிக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் உங்களோட கருத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ணன் வந்து எப்படி இருக்காரு, கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா, இந்த கம்பேக் படமா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கள். எனக்கு சீரியஸாக அவர் கெட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம். பாய்.